நல்லா புரிந்து கொள்ளுங்க. பயபக்தி, இங்கே பக்தி விருத்தி, அபிவிருத்தி, விருத்தி பொருளாதாரத்தில் விருத்தி வேறு. ஆனால் இங்கே ஆவிக்குரிய ரீதியில் இதெல்லாம் சபைக்குள்ளே தான் வருகிற ஜனங்களுக்கு இது தேவைப்படுகிறதா இருக்குது. அந்நியனுக்கு இது புரியவும் புரியாது, அந்நிய ஜனங்களுக்கு இது புரியவும் புரியாது. வெறும் ஜபம் மட்டும் வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும், அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் வரவே போவதில்லை என்பவர்களுக்கு இது புரியாது. இன்னும் தேவனை அறிகிற அறிவு வேண்டும் என்று விரும்புவர்களுக்குத்தான் இது என்னவாய் காணப்படுகிறது. சிலுவை குறித்த உபதேசங்களிலே ஒன்றாக இது காணப்படுகிறது. சிலுவை குறித்த உபதேசம் என்ன சொல்லுகிறது? இது கெட்டு போர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. தேவ பலன், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று 11வது வசனம் சொல்லுகிறார் பவுல் அடிகளார். ஆனால் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த பக்தி விருத்தியினுடைய அடுத்த கட்டம் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறார். காலையிலையும் பார்த்தோம், சாயந்தரமும் பார்க்கிறோம். கொலோசியர் 1:12 வாசிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, எப்படி இது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவது? அதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு தான் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்குத்தான் திருசபை கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்க, தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கர்த்தர் எழுப்புகிறார். அவர்களோ இருதயத்தில் செவித்தினர்களாகி ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றத்துக்கு போதகர்களை எழுப்பிக் கொள்ளுகிறாங்க. இது எரேமியாவின் ஆவி பழைய ஏற்பாட்டிலே ஈனமானவர்களை போதகர்களாக்கினான். கண்டுக்குட்டி ஆராதனை செய்கிறவன் தான் செய்து வந்தான். ஆராதனையில் முறைமைகள் பாருங்கள். நிர்வாண நடனம், கண்டுக்குட்டி ஆராதனைன்னா என்ன? முதலில் சோத்தரிக்கிறாங்க, ரெண்டாவது காணிகை செலுத்துகிறாங்க, பணம். ரெண்டாவது நல்ல வளமான ஊழியம் போல் இருக்கும். நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடனம் கிடனம் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது ஆரோனுடைய ஊழியத்தில். இப்போதும் நீங்கள் அதை குறித்தெல்லாம் பார்க்க முடியும். அதே பேட்டர்ன் இப்போது நடக்குது. ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னாக்கா மாம்சத்தில் போய் முடிகிறது. ஆரம்பித்தது எல்லாமே மோசே ஸ்டைலில் தான் வந்துச்சு. அது அந்த உடைய வழிநடத்து அந்த பக்குவத்தில் தான் இருந்தது. ஆனால் மோசையினுடைய பிரசனத்தில் நடக்கலை. மோசையினுடைய மறைவில் இது நடக்கிறது. மறைவில்னா அந்த மனுஷன் சீனாய் மலையில் இருக்கிறார், தேவனத்தில் பேசி கற்பலைகளை எழுதி வாங்கி கொண்டு வருகிறார். அதுக்குள்ளே இது நடக்கிற ஒரு புத்தி பேசுகினாலும் வந்த ஒரு புத்தி இல்லாத ஆராதனை இது. தேவநாமம் தரிக்கப்பட்டது. கொஞ்சம் ஜனங்க சேர்ந்து கொள்ளுகிறாங்க. 24,000 பேர் என்று புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, 23,000 பேர் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 இந்த புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து வாசிக்கலாம்.